ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அண்டர்டாக்ஸ் கொம்பே. இது பார்த்தீங்கன்னா நான் உங்கள் சிவா. ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பகிரும் பொழுது சிறிது இடைவேளை தேவைப்படும். அந்த ஒரு இடைவேளை எடுத்துக்கொண்டு இப்போ இந்த அழகான வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போ நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறை அந்த ஒரு நாயினங்களை பற்றின ஒரு அழகான தொகுப்பு. இது நான் நிறைய முறை போட்டிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில். பட் முக்கியமான ஒரு நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிப்பிப்பாறை நாய்களை நம்ம ஆசைப்பட்டாச்சு. ஸோ அந்த ஆசைப்பட்ட தருணத்தில் அந்த ஒரு நாய்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் குட்டியாக எடுப்பதை விட ஒரு ஒரு 4 மாதங்கள் தெரிந்தவர்களிடம் எடுத்தால் இன்னும் சால சிறந்தது. கண்டிப்பாக நல்ல ஒரு தெரிந்தவர்களிடம் நீங்கள் போய் இந்த ஒரு சிப்பிப்பாறை குட்டிகளை, அதாவது கன்னி சிப்பிப்பாறை என்று சொல்லக்கூடிய கன்னி சிப்பிப்பாறை குட்டிகளை எடுப்பது மிகவும் நல்லது. அதல்லாமல் இந்த நாய்களை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஒன்று இருக்கிறது. சிறிய குட்டிகளாக இருந்தால் அவங்க எல்லா வேக்சினும் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலுமே அந்த குட்டிகளை நாம் வளர்த்து எடுப்பது என்பது சிறிது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு தான். நம்ம அதை குட்டியிலேருந்து நம்ம எடுத்து வளர்த்து ஒரு 4-5 மாத காலங்கள் நிறைந்து விட்டால் கவலை இல்லை. அந்த 5 மாதங்கள் வரையுமே அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம அந்த சிப்பிப்பாறை கன்னி சிப்பிப்பாறை நாய்களை வளர்க்க வேண்டும். இது கோம்பை மாதிரி கிடையாது. இது கோம்பையும் இதில் உட்படும். இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டாக்ஸ், நம்முடைய நாட்டு நாய்களாகப்பட்ட இந்த நாட்டு நாய்களை பார்த்திங்கன்னா கோம்பை மிக சிறந்தது. ஏனென்றால் அது ஈஸியாக நமக்கு அடாப்ட் ஆகிரும். ஏற்ற மாதிரி குட்டியிலேருந்து நம்ம எடுத்து வளர்த்தா கூட அதோடைய அந்த இன்டென்சிவ் பவர் ஜாஸ்தி. அதுக்கு அந்த ஒரு நோய்களை எதிர்த்து வளரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் மிகவும் அதிகமாக நம்முடைய கோம்பை நாய்களே நாம் காணுவோம். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியல. பட் இதுதான் உண்மை. கோம்பை நாய்களாகப்பட்டது மிகவும் வீரத்தன்மை உள்ளதால் அதற்குடைய அந்த ஒரு அடிப்படையிலிருந்தே அது ஒரு சின்னாய் இனத்திலிருந்து நம் நாட்டினத்தோடு சின்னாய் இனம் கலப்பாகி அந்த சின்னாய் இனங்கள் தான் இன்றைய கோம்பை நாய்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கோம்பை நாய்களாகப்பட்டது. சரி, நம்ம அதுக்குள்ளே கோம்பைக்குள்ளே போவேன்னா, ஸோ அது ஜஸ்ட் நான் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஜாஸ்தி, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். ஸோ அதனால் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ நம்ம சிப்பிப்பாறை நாய்களை பற்றி எப்படி நம்ம தேர்ந்தெடுப்பது என்று பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாத குட்டிகளில் பக்காவாக தெரியும் உங்களுக்கு. 4-5 மாத குட்டிகளாக இருந்தால் கொஞ்சம் வளர்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்குறதான் நான் சால சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். நீ யாருன்னா போய்ட்டு எங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு ஆன்லைன்லையோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதோ போகிறதோ வரதோலாம் எனக்கு அது ஒரு நல்ல விஷயமா தெரியல. பட் அதே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு 4லிருந்து ஒரு 5 மாதம் உள்ள இருக்கக்கூடிய குட்டிகளை எடுக்கலாம். 5 மாதம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு 5 மாத குட்டிகள் எடுத்தால் நீங்கள் 100% நீங்கள் அதை நீங்கள் எந்த ஒரு கவலைப்பட தேவையில்லை. சிப்பிப்பாறை கன்னி சிப்பிப்பாறை குட்டிகள் எடுக்கும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்ச வேண்டியது அந்த குட்டிகளாகப்பட்டது. அந்த நேரத்திலே பார்த்திங்கன்னா அந்த காது அமைப்பு அந்த 5 மாத காலத்திலே அது தெரிந்துவிடும். அது பார்த்திங்கன்னா பறவைக்காதா அல்லது குத்துக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. குத்துக்காதுன்னா அப்படி மேலே தூக்கிற மாதிரி இருக்கும். பறவைக்காதுன்னா கொஞ்சம் அப்படி லைட்டாக பறவையோட ரெக்கை எப்படி இருக்கும் பறக்கும்பொழுது அந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்லா மடிந்திருக்கும். இதெல்லாம் 5 மாதத்தில் நாம் பார்த்து விடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சங்கள் இந்த சிப்பிப்பாறை நாய்களில், கன்னி சிப்பிப்பாறை நாய்களில். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக அந்த காது அமைப்பு நமக்கு தெரிந்துவிடும். அப்புறம் 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தமைப்பு என்று சொல்லக்கூடிய கழுத்தமைப்பு 5 மாதத்திலே பார்த்திங்கன்னா அந்த கழுத்தாகப்பட்டது மிகவும் நீண்டு இருக்கும். பார்ப்பதற்கு நல்லா தூக்கி அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். கழுத்தே பார்த்திங்கன்னா கழுத்தோடு சேர்ந்து அந்த முக அமைப்பு, அது ஒரு தலையமைப்பு தூக்கினார் போல் தெரியும். நல்லா ஒரு கம்பீரமாக. ஸோ அது நம்ம ஒரு இதுவாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எதை பற்றி பேசுகிறோன்னா கன்னி சிப்பிப்பாறை நாய்களை எந்த மாதத்திலே நம்ம எடுத்து வளர்க்கலாம். அதுபோலவே அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, ஒரிஜினலாக நம்ம எடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள், இதுதான் நமக்கு டாபிக். இன்றைக்கி இந்த ஒரு விஷயமே, இந்த ஒரு வீடியோ நான் வர்றதுக்கு காரணமே. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக நீங்கள் வீடியோவே போடலையே, அட்லீஸ்ட் ஒரு சிப்பிப்பாறை நாய்களை பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். பட் அது எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 மாதம் 9 மாதம் 10 மாதம் இருக்கலாம். 10 மாதத்துக்கு முன்பாக எடுத்த ஒரு வீடியோலாம் இருக்குது. ஸோ அதுக்கு இல்லாமல் தான் இப்போதைய அட்மையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ. ஸோ ஒரு அமைப்பை நான் சொல்லிட்டேன். 2வது கழுத்துடைய அமைப்பு 2வது அமைப்பு சொல்லிட்டேன். 3வது அமைப்பு நெடுமனாக இருக்கும். 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டு வாக்காக அழகாக பார்ப்பதுக்கே நீண்டு இருக்கும். ஒரு சீட்டாயை போல் பார்த்தீங்கன்னா சீட்டை என்று சொல்லக்கூடிய அந்த சிறுத்தை அமைப்பாக நன்றாக நீண்டு இருக்கும். அந்த உடம்பாகப்பட்டது அதுதான் நெடுமன்னு சொல்லுவாங்க. உயரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உயரம் நம்ம அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாதனால கூட நல்ல நாய்கள் உடம்பு நல்ல ஒரு நம்ம இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் ஒழிய நாம் உண்மையான சிப்பிப்பாறை நாய்களை எடுக்க முடியாது. ஸோ அந்த நெடுமன் சொல்லக்கூடிய நெடுமன் இது இது வரைக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், காது அமைப்பு சொல்லியிருக்கேன், கழுத்து அமைப்பு சொல்லியிருக்கேன், நடுமன் உடம்பு அமைப்பு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கண்ணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கண் அமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெறிக்கண்ணாக இருக்க வேண்டும். தெறிக்கண் என்றால் பிதுங்கி கோழி குண்டு மாதிரி பிதுங்கி வெளியே நிற்கும்.
5 மாதத்திலே நமக்கு தெரியும். அந்த குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். ஸோ சிப்பிப்பாறை கன்னி சிப்பிப்பாறை நாய்கள் எடுக்கும்பொழுது நிறங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த ஒரு அடிப்படை ஒரு விஷயங்களை தெரிந்து கொண்டால் போதுமானது. நிறங்கள் அப்புறம் அதுலேருந்து கூட குட்டி நிறைய கலவையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நீங்கள் கண்ணியில் நீங்கள் எடுத்து குட்டி வளர்த்தாலும் சரி, அல்லது வந்து சந்தனப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய சந்தனப்பிள்ளை எடுத்து வளர்த்தாலும் சரி, சிப்பிப்பாறை இனத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தனப்பிள்ளைகள், இப்படி ஒரு கரம்பை என்று சொல்லக்கூடிய கரம்பை இனம், இப்படி நிறைய இனத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் எந்த இனத்தில் எடுத்து வளர்த்தாலுமே நிறைய இனங்கள் மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து இந்த நாட்டு நாயுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. எல்லா குட்டிகளுமே அதில் வரும். பழைய லைனேஜில் இருக்கக்கூடிய குட்டிகளோடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வரையும் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா கோழி குண்டு மாதிரி வெளியே தெறிக்கண்ணாக வெளியே பிதுங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கண்கள் நன்றாக இருக்கும். பார்ப்பதுக்கே ஒரு பயம் தோற்றக்கூடிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய அந்த கண்கள் ஆயிடுச்சுங்களா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது கால்கள் என்று சொல்லக்கூடிய காலமைப்பு. ஒரு இத்தனை இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கனாலே ஒரு நாயை நீங்கள் அழகான சிப்பிப்பாறை கண் நாய்களை அழகாக தேர்ந்தெடுத்து விடலாம். அந்த ஒரு காலமைப்பு என்பது முடிச்சாக இருக்கணும். கால் 2 முடிச்சு வரும். அதாவது கால் பாதங்களில் இருந்து ஒரு முடிச்சு ஒரு 2-3 அங்குலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய கால் பாதங்களில் இருந்து 2-3 ஒரு இன்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அங்குலம் 3 இன்ச்சு மேலே இருக்கக்கூடிய அந்த முடிப்பு நல்ல ஒரு முட்டை மாதிரி இருக்கக்கூடிய முடிப்பு தெரியும் நம்மளுக்கு. அந்த ஒரு முடியாக இருக்கும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேலே ஆயிடுச்சுன்னா முட்டின்னு சொல்லக்கூடிய அந்த முட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமைப்பு இருக்கும். அந்த ஒரு முட்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நல்லா வெளியே தெரிச்சு நிற்கும். நம்ம கால்களிலே நல்ல திடகாத்திரமான கால்களாக திடமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சவுக்கு மரங்கள் சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும், அது போன்ற அந்த காலமைப்புகள் நம்ம பார்க்கலாம். ஆச்சுங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கால்கள் வந்து இருப்பது போல் நம்ம பார்த்தோம்னா அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஓட்டத்துக்கு என்று சிறந்த நாய்களாக இருக்கும். ரொம்ப வளைவு இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு வளைவாக இருக்கலாம். ரொம்ப வந்து அப்படி வந்து நீட்டாக நெட்டு குத்தாக இருக்கக்கூடாது. பின்கால் நான் சொல்கிறது பின்னங்கால். அந்த கால்கள் அப்படி இருந்தால் நாய்கள் ஓட்டம் இருக்காது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓரளவுக்கு மடிப்பு இருந்தால் போதும். அப்புறம் வயிறு என்பது மிக முக்கியமான விஷயம். நாயினுடைய அடிவயிறு அப்படியே ஒரு ஆங்கிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்பினுடைய அந்த ஒரு அம்பு நம்ம எய்வோம் இல்லையா, அந்த ஒரு அம்பு எய்யும்போது அதில் நம்ம வந்து அதில் பூட்டுவோம் இல்லையா, நம்ம என்ன சொல்கிறது வில்லில் பூட்டுவோம் பாருங்கள். அந்த வில்லு அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு மடிப்பு வந்து அப்படி மேலே ஏறும். ஸோ அந்த ஒரு அமைப்பு அடி வயிற்றிலே வந்து இந்த சிப்பிப்பாறை குட்டிகளுக்கு தெரியும். நல்லா மடி இறங்கி வந்திருக்கும் கீழே ஃப்ரண்ட்டு செஸ்ட்டு மாறு என்று சொல்லக்கூடியது கீழே இறங்கி வந்திருக்கும். அதை பார்த்தாலே நல்ல நாய்கள் என்று நம்ம அந்த குட்டியிலே தெரிஞ்சிடும். 5 மாத குட்டியில் கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், நம்பி எடுக்கலாம் நண்பர்களே. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகளை நீங்கள் வைத்துக்கொண்டு இது போன்ற குட்டியில் நம்பி எடுக்கலாம். அப்புறம் வால்ன்றது ரொம்ப முக்கியமானது, அதையும் சொல்லி முடிச்சிடறேன். வாழைமை பார்த்தீங்கன்னா முடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், மெலிசாக இருக்கும். ரொம்ப திடமன் இருக்காது, ரொம்ப ஒரு மெலிசாகவும் இருக்காது. ஒரு சாதாரணமாக ஒரு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அந்த தாம்பு கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு இருக்காது. இந்த கயிறு மாதிரி இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அது எப்படி சொல்கிற புரியல எனக்கு. ஆக்சுவலி ஒரு சாட்டை என்று சொல்லலாம். சாட்டை போன்ற அமைப்பு ரொம்ப நீண்டு இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக வரக்கூடாது. ஒரு மீடியமான அளவிலே இருக்கலாம். மீடியமாக அளவிலே முடிச்சாக நம்ம தொட்டு பார்த்தாலே அந்த முடிச்சு தெரியும். அதில் நல்லா நம்ம தொட்டு பார்த்தாலே அந்த வாழை வந்து நடுவில் பிடிச்சி பார்த்தோம்னாலே அழகாக தெரியும். பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஆஹா இது வந்து நல்ல சிப்பிப்பாறை இனத்தோட வந்த குட்டி தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதை நம்ம அமுக்கி பார்ப்போம். அந்த முடிச்சுகள் தெரியும், நல்லா தெரியும். அமுக்கி கூட பார்க்க தேவையில்ல, நீங்கள் கண்ணால் பார்க்கும்பொழுதே தெரியும். அந்த முடிச்சுகள் நிறைய முடிச்சுகள் இருக்கும். வால் வந்து குறிப்பிட்ட ஒரு சராசரி நிலையிலே இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சிறுசாக இருக்காது. ஸோ முக்கியமான ஒரு குறிப்புகள் எல்லாம் நான் வந்து இந்த ஒரு சிப்பிப்பாறை கன்னி நாய்களின் தொகுப்பிலே தந்திருக்கிறேன். கண்டிப்பாக இது எத்தனை பேர் சப்போர்ட் பண்ண போகிறீங்க தெரியல. சப்போர்ட் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனிமேல் பற்றி இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயங்களை போடும்பொழுது நல்ல ஒரு ரீச் ஆகுது, நீங்கள் அப்படியே அதை விட்டுறீங்க, வீடியோஸ் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி உங்களுடைய சப்ஸ்கிரைபராக நாங்கள் எப்படி நல்ல வீடியோக்கள்லாம் நம்ம உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது அப்படின்ற மாதிரி என்னுடைய கமெண்ட்ஸில் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய வந்து இப்போ நான் அதெல்லாம் ஷார்ட்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வீடியோஸில் ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கள் நல்ல வீடியோக்களை தரலாமல் இருக்கிறேன். ஆகவே அன்பர்களே, என்னுடைய இந்த அண்டர்டாக்ஸ் கோம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அண்டர்டாக் கோம்பை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களும் மிக பிரமாதமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அழகான இந்த ஒரு தருணத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.